குடந்தை அரசன் அவர்கள் பேசியதற்கு பின்னாலே நானே என்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்பொழுது நான் யார் என்கிற கேள்வி உங்களிலே சில பேருக்கு எழக்கூடும். நிச்சயம் குடந்தை அரசனுக்கு அந்த கேள்வி எழாது, ஆனால் உங்களிலே சிலருக்கு எழக்கூடும். நான் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தமிழ் பேசுகிற திராவிட மரபினத்தை சார்ந்தவர். இந்த தெளிவோடுதான் இந்த கருத்தரங்கத்திலே நான் பங்கேற்று இருக்கிறேன். தமிழ் இந்து என்று சொல்பவர்களுக்கு இந்த தெளிவு இல்லாமல் இருக்கலாம். சிந்து நதிக்கரையின் தெற்கே இருந்தவர்களை பாரசீகர்கள் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்து என்கிற அந்த சொல்லிலே சி என்கிற அந்த உச்சரிப்பு பாரசீக மொழியிலே இல்லாத காரணத்தால அவர்கள் இந்துக்கள் என்று அழைத்தார்கள். நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகமே ஆங்கிலத்திலே இண்டஸ் வேலி தான். அது சிந்தஸ் வேலி என்று அவர்கள் சொல்லவில்லை, அதை அவர்கள் இண்டஸ் வேலி என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாரசீகர்கள் சிந்து நதிக்கரைக்கு தெற்கே வாழ்ந்தவர்களை சிந்துக்கள் என்று அழைக்காமல் எப்படி இந்துக்கள் என்று அழைக்கலாம் என்கிற கேள்வியை மணியரசன் இங்கே கேட்கவில்லை. ஆனால் உங்களை எப்படி திராவிடன் என்று அழைக்கலாம் என்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். இதையெல்லாம் கடந்து போக வேண்டும் என்று நாங்கள் நினைத்தாலும் கூட இப்பொழுது இந்த விஷயம் கூர்மைப்படுகிற காரணத்தால இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு இருக்கிறது. திராவிடன் என்பது மரபினம் என்கிற அடிப்படையில் இருந்தாலும் கூட அந்த சொல் எப்படி உருவானது, உருவாக்கப்பட்டது என்கிற வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே மலையாளம் கிடையாது, இங்கே கன்னடம் கிடையாது, இங்கே தெலுங்கு கிடையாது, இங்கே துளு கிடையாது, ஏன் உருது என்கிற மொழியே இங்கே கிடையாது. அப்படி ஒரு 1000 ஆண்டு காலத்திற்கு முன்னர் இங்கே வந்த வரலாற்று அறிஞர்கள், வரலாற்று பயணிகள் ஊர் ஊரா எங்களைப் போல அந்த காலத்தில் சுற்றி திரிந்தார்களே, வரலாற்றை எழுதினார்களே, அந்த வரலாற்று பயணிகளுக்கு த என்கிற சொல் அவர்கள் மொழியிலே இல்லாத காரணத்தால, அவர்கள் பேச்சு வழக்கிலே இல்லாத காரணத்தால தமிழர் என்பதை திரமிழர் என்றும், திரமிழர் சிலருக்கு நுழையாத காரணத்தால திராவிடர் என்றும் அழைத்தார்கள். இது வரலாற்றிலே பல இடங்களிலே குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி திராவிடர்கள் என்று அழைக்கப்பட்ட நாம் வேறு ஏதோ வேற்று கிரகத்திலே இருந்து வந்தவர்கள் இல்லை. நாங்கள் தான் தமிழர்கள். எங்களை தமிழர்கள் என்று அழைப்பதற்கு அவர்களுக்கு சொல்லில்லாத காரணத்தால எங்களை தமிழர், திராவிடர் என்று அழைத்தார்கள். உலகம் முழுவதும் தமிழர்களை குறிக்கிற சொல்லாக திராவிடர் என்று அது மாறி போனது. அப்படி மாறிய காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கே பல மொழி இல்லை, ஒரே மொழிதான். இந்த தமிழ் மொழி திரிந்து தெலுங்காகவும், பிற்காலத்திலே கன்னடமாகவும், பிற்காலத்திலே மலையாளமாகவும், பிற்காலத்திலே துளுவுமாக மாறியது. சரி, இப்பொழுது ஒரு புது செய்தியை சொல்லுகிறார்களே,
உருது பேசுகிற முஸ்லிம்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை. அவர்களெல்லாம் அரபு தேசத்திலே இருந்து அதையும் தாண்டி வந்தவர்கள். ஏனென்றால் அரபு தேசத்தவர்கள் அரபி தான் பேசுவார்கள், உருது அல்ல. உருது வேறு, அரபி வேறு. அப்படியானால் உருது பேசுகிறவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்? நான் முதலிலே சொன்னேனே, நான் தமிழ் பேசுகிற திராவிட இனத்தை சார்ந்தவர். அதுபோல கொஞ்சம் பேர் மலையாளம் பேசுகிற திராவிட இனத்தை சார்ந்தவர்கள். அதே போல் கொஞ்சம் பேர் கன்னடம் பேசுகிற திராவிட மரபு வழி சமூகத்தை சார்ந்தவர்கள். அதே போல் கொஞ்சம் பேர் துளு பேசுகிற திராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த உருது எங்கே இருந்து வந்தது? உருது பேசுபவர்களை தக்கினி என்று அழைப்பது வழக்கம். ஏன் அந்த தக்கினி என்று வந்ததென்றால், இந்த திராவிட மொழி குடும்பம் இருக்கிற பகுதி தான் தக்கான பீடபூமி. அதில் ஒரு பகுதி, அந்த தக்கான பீடபூமியில உருவான மொழிதான் உருது, தக்கினி என்று சொல்லக்கூடிய உருது. இப்பொழுது சொல்லுங்கள், சீமான் சொல்வது சரியா, நான் சொல்வது சரியா? உருது பேசுபவர்களும் திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். அதற்கு பின்னாலேதான் வட இந்தியா முழுக்க இந்த உருது மொழி போய் சேர்ந்தது. பாரசீக கலப்பால இந்த உருது மொழி பாகிஸ்தான் வரை போய் சேர்ந்தது. இன்றைக்கு வரை பலரும் பாகிஸ்தானை எதிர்ப்பார்கள், பலரும் பாகிஸ்தானை விமர்சனம் செய்வார்கள், பலரும் பாகிஸ்தானை பற்றி பேசினால் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் நான் தெளிவாக உறுதியாக சொல்கிறேன், பாகிஸ்தானை நான் வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். ஏன் நான் போய் பாகிஸ்தானை வாழ்த்தணும்? அவன்தான் என்னுடைய பூர்வீக பூமியாக இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கிற ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் இன்றைக்கு வரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான். உன்னிடத்திலே கொடுத்தால் நீ குதிரை கதை சொல்லுவாய், இது ஆரியர்களுடைய பூர்வீக பூமி என்று சொல்லுவாய். அது என்ன குதிரை கதை? 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்தியாவுக்குள்ளே குதிரை வந்தது. அதற்கு முன்னாலே குதிரை என்பது இல்லை. குதிரையின் படிமானங்கள் எதுவும் இந்தியாவிலே கிடையாது. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய படிமானங்கள். பன்றிகள் படிமானம் இருக்கிறது, நாய் படிமானம் இருக்கிறது, பல்வேறு வகையான விலங்குகளின் படிமானம் இருக்கிறது. ஆனால் குதிரைகளின் படிமானம், அதாவது அந்த எலும்புகளின் எச்சம் இந்தியாவிலே கிடையாது. அப்படியானால் குதிரை எங்கே இருந்து வந்தது? நீ 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானதாக சொல்லுகிறாயே. மகாபாரதமும் ராமாயணமும், அதுல எப்படி குதிரை வந்தது? இந்தியாவுக்குள்ளே குதிரை வந்து 1000 ஆண்டுகள் தான் ஆகிறது. நீ 5000 ஆண்டு வரலாற்று சொந்தக்காரன் என்று சொல்லுகிறாய். ராமாயணமும் மகாபாரதமும், அதுல குதிரைகள் எப்படி வந்து சேர்ந்தது? இந்தியாவுக்குள்ளே குதிரைகள் இல்லை. ஆனால் ராமாயணத்திலேயும் மகாபாரதத்திலேயும் குதிரைகள் உண்டு. பகவத்கீதை எப்படி வருகிறது? குதிரையை அர்ஜுனன் ஓட்டுகிறான், தேர் ஓட்டுகிறான். தேரிலே குதிரைகள் இருக்கிறது. அந்த குதிரைகளை ஓட்டிக்கொண்டு போருக்கு போகிற போது சாரதி, அதாவது அர்ஜுனன் உட்கார்ந்து இருக்கிறான். கிருஷ்ண பரமாத்மா குதிரையை ஓட்டுகிறான். ஓட்டுகிற போது உறவினர்களாக நிற்கிறார்கள். அம்பை எய்யலாமா என்ற தயக்கம் அர்ஜுனனுக்கு. கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார், சொந்தக்காரன்னு பார்க்காத, அண்ணன்னு பார்க்காத, தம்பின்னு பார்க்காத, போர் என்று வந்துவிட்டால் அம்பை எய்ய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா உபதேசிக்கிறார். அந்த உபதேசம் தான் பகவத்கீதை. குதிரை எங்கே இருந்து வந்தது? 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக மகாபாரதம் வந்தது. 10,000 வருஷத்துக்கு முன்பாக ராமாயணம் இருந்தது. இதெல்லாம் நீ கதை சொல்கிறாயே, குதிரைகள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அரபு தேசத்திலே இருந்து குதிரைகள் இறக்குமதியானது. நான் இன்னமும் இங்கே இருக்கிற தோழர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக வரை குதிரைக்கு லாடம் அடிக்கிற வேலை தமிழனுக்கு தெரியாது. அது மரைக்காயர்கள், இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சிலர் தான்
குதிரைக்கு லாடம் அடிக்கிற கலையை கற்று வைத்திருந்தார்கள். லாடம் அடிக்கிறன்னா இந்த ஊர் ரோட்டுக்கு குதிரை செத்து போயிடும், கால் அழுகி போய். அதை கூட இவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை, மன்னர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இன்றைக்கு ராஜராஜ சோழன் தொடங்கி ராஜேந்திர சோழன் வரை உலகம் முழுவதும் போனோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, குதிரைப்படை வைத்திருந்தோம் என்று சொல்லுகிறார்களே, அந்த படையில குதிரைக்கு லாடம் அடிக்கிற அந்த கலையை கூட குதிரைகளை கொண்டு வந்தவர்கள் இந்த மன்னர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இவர்கள் தான் லாடம் அடித்தார்கள். குதிரை வீரன் என்று அழைக்கப்படுபவர்கள் ராவுத்தர்கள். ராவுத்துனா குதிரை, ராவுத்தர்னா குதிரை ஓட்டுறவர். அப்ப எங்கே இருந்து வந்தது? அரபு தேசத்திலே இருந்து குதிரை வந்தது. அதுவும் தமிழ்நாட்டில எந்த கடற்கரையிலே குதிரை இறங்கியது? தொண்டி கடற்கரையிலே தான் அதிக குதிரைகள் இறங்கியது. அதனாலே தான் பெண்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் நிமிர்ந்த நடையோடு போகிற பெண்களை தொண்டி குதிரை என்று வரலாற்றிலே தமிழ் புலவர்கள் பாடி வைத்தார்கள். ஏன் புலவனெல்லாம் பெரியார் திட்டான் இப்ப தெரியுதா? தொண்டி குதிரை என்று வரலாற்றிலே நூல்களிலே எழுதி வைத்தார். அப்ப குதிரைகள் எல்லாம் இல்லை. சிந்துவெளி நாகரிகத்திலே இருந்து அவர்கள் நதி வெள்ளத்தாலே அழிந்து போயிருக்கலாம், அந்த நாகரிகம் படையெடுப்பாலே அழிந்து போயிருக்கலாம். ஏனென்றால் சிந்து சமவெளி நாகரிகத்திலே குதிரை படிமானம் கண்டுபிடிக்கப்படவில்லை. காளைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதனுடைய படிமானத்தை. ஏனைய விலங்குகளின் படிமானத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சிந்து சமவெளியிலே இருந்து தமிழ்நாடு வரை யாரும் இந்த குதிரைகளை கண்டுபிடிக்கவில்லை. குதிரைகளை இங்கே அரேபியர்கள் கொண்டு வந்தார்கள், அங்கே இருந்து ஆரியர்கள் கொண்டு வந்தார்கள். எனவே தொடர்ச்சியான பொய்யை ஆரியர்கள் பரப்பினார்கள். ஆரியர்கள் பரப்புகிற பொய்யை தமிழ்நாட்டிலே கொஞ்சம் பேர் பரப்புகிறார்கள்.